Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா டாடியோட பர்த்டே செலிப்ரேஷன் நாங்க எல்லாரும் தனியா பண்ணலாம் அப்படிங்கற ஒரு பிளான். சோ அதுக்கு முன்னாடி வந்து நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து டாடி செலிப்ரேஷனுக்கு ஒரு இடத்துக்கு போறோம். அதனால இவர் வந்து மினிமம் Dress தான் எடுத்துட்டு வந்திருந்தாரு. ஏன்னா இது வந்து சடன் பிளான் நாங்க பண்ணிட்டது சரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு நாங்க மட்டும் 3 பேர் ஃபீனிக்ஸ் மால் வந்துக்கிறோம். ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து டேடிக்கு வந்து சர்ப்ரைஸாக செலிப்ரேட் பண்ணலாம். பர்த்டே நாளைக்கு பர்த்டே, அதனால இன்னைக்கு 12 o'clock நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். நாங்கள் 3 பேர் வெளில அவங்களாம் சொல்லாமல் நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபீனிக்ஸ் மால் வந்தோம். ஃபீனிக்ஸ் மால் வந்து ஃபீனிக்ஸ் மால் சுத்துன்னு கார்லயே சுத்துறோம். இத்தனை பேரு இது வந்து 8th floorல இருக்கிறோம். நாங்க ஃபுல்லா இருக்கு, எல்லா ஃப்ளோர்ஸுமே ஃபுல்லா இருக்கு. எப்படி அவ்ளோ ரஷ் பாத்தா फ्रेंड्स? இப்போ தீபாவளிக்காக பர்ச்சேஸ் வந்துக்கறாங்க போலப்பா. இவ்வளவு சீக்கிரம் வராங்க. இன்னும் தீபாவளி இருக்குது. நெக்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். फ्रेंड्स இந்த மாதிரி நான் என் லைஃப்ல நான் கஷ்டப்படல. மால்ல பார்க்கிங்க்கு இங்க ஒருத்தர் சரியாகுது. ஆனா இங்க ஒருத்தர் புஷ்டா நிக்கிறாங்களே. ஆக்சுவலா ஒரு இடம் புடிச்சு நின்னு இருந்தோம் நாங்க கீழே. மௌலி இறங்கி போறதுக்கு, ஆமா மௌலி இறங்கி மௌலி இறங்கி போறதுக்குள்ளார பின்னாடி ஒரு கார்கார அண்ணா வந்து இறங்கி வந்து நான் முன்னாடி வந்து நிக்கிறேன்ப்பா அப்படின்ட்டாரு. இவனும் சைலண்டா போய் சொன்னாரு. எக்ஸிட் போனாருப்பா அவரு. ஏன் மௌலி அது வச்சிருக்க தானே? இல்ல எத்தனை வச்சிருக்க அந்த மாதிரி தெரியுமா? என் வீட்லயும் ஒண்ணு விழுந்து கிடக்குது. ஒன்று யாப்பா பார்த்தாலும் ஒரே மாதிரி. ஒன்னு வெள்ளை கலர்ல பிளாக் கோடு, இல்லன்னா பிளாக் கலர்ல வெள்ளை கோடு. அவங்க கூட போட்டுலாமா ஜாக்கெட்? என்ன யூட்டன் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. நோ 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 அது பிரஸ்டீஜ் ஜாக்கெட் நல்லா இருக்கு பாருங்க. just 6000 தான் எவ்ரிடே ஜாக்கெட் நல்லா இருக்குல. பாசினி நான் இங்க ஒரு black. ஓகே फ्रेंड्स, நான் மூஞ்சி மாதிரி இருக்கு. அது பார்த்தா புஷ் ஆயிட்டான் அவன். தீவுல ஒண்ணே மூஞ்சி வேற இருந்துச்சா, சிரிப்பு வந்துச்சு. ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம வந்து அங்க ஷாப்பிங் முடிச்சோம். அங்க வந்து மௌலிக் சாட்டிஸ்ஃபை ஆகல. சரி மௌலிக் தான் நம்ம பார்த்துனுக்குறோம். கீழே வந்தோன்னா சோல் ஸ்டோர் இருந்துச்சு. சரி சோல் ஸ்டோர் வந்து ட்ரையல் பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கேக் எல்லாம் வாங்கணும். ஏன் ஆனா அது நான் சொல்லி தான் எடுத்தாங்க. ஓகேவா, அந்த டிஷர்ட் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி எடுத்து கடைசியில பார்த்தா 2 சேர்ந்து 7000 ரூபாய் வந்துச்சு. டப்புன்னு டிலீட் பண்ணுங்க எடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். ஏன்னா பட்ஜெட் அவ்வளவு இருக்குல்ல நம்மளுது. ஏன்னா ஒரு ஷர்ட் ஒரு 500 rupees 600 rupees அப்படின்னு போனா 1000 குள்ள ஒரு டிஷர்ட் பார்க்கலாம் தான் வந்தோம். ஆனா ஒரு டிஷர்ட் 3000 ரூபாய். 2 பேரும் சேம் ஒரே மாதிரி எடுத்தோம். வந்துக்குதா பாரு. ஓகே நல்லா தான் இருக்குது. இல்ல சைஸ் ரேட் எவ்வளவுன்னு பார்த்தா 1000 பரவாயில்லையே. எடுத்துக்கோ, நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எல்லாரும் எக்ஸஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எக்ஸஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பாத்தீங்களா, XXS ஸ்மால். இது எக்ஸ்ட்ரா ஸ்மால். ஆமா, அத போட்டு பார்க்கலாம். அவன் போட்டு வர அந்த மைக் இருக்குதால அதோட இது ஒரு மைக் கூட போதும். ஓகே फ्रेंड्स, இப்போ வந்து நெக்ஸ்ட் செலக்ஷன் பாத்துடா. அது லெந்த் பெருசா ஆகுது. ஆனா இதெல்லாம் உனக்கு கரெக்டா தான் இருந்துச்சு. கையெல்லாம் சேம் தான், கை செஸ்ட் எல்லாம் சேம் தான். ஒரு லெந்த் தான் டிஃபர் ஆகுது. ஆனா இது பெர்ஃபெக்ட்டா இருக்குது. இது சூப்பரா இருக்குது. செம்மையா மேட்ச் ஆயிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கே மேட்ச் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஓகே फ्रेंड्स, சூட் ஆயிடுச்சு. பையன் வந்தோம் குஷி ஆயிட்டான். சோல் ஸ்டோர்ல ரெண்டு தூக்கியாச்சு. ஓகே फ्रेंड्स, சீசி ஃப்ரைஸ், அப்புறம் வந்து இது நக்கெட்ஸ், பர்கர், ஜூஸ், ஃப்ரைஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. பொம்பளையா வீட்ல செய்யணும். ஃபேமிலி உமன்னா நீ உருப்படியா? வீட்ல செஞ்சா திங்கிறியா? சாப்பிடுவோம்பா. போடா, வீட்ல இருந்து ஆன்ட்டி சூப்பரா செஞ்சு தருவாங்க. இந்த வாட்டி வா, நான் செஞ்சு தரேன். நான் வந்து என் வயிறு கெடுத்துக்க விரும்பல. உங்க ஊருக்கு வர்றது ஆன்ட்டி சாப்பாடு சாப்பிடுறோம். சாப்பாடு சாப்பிட ஏன் வரான்?
அதுவும் வாஸ்தவம் தான். மோனா தான் இங்க ட்ரை பண்ணிருப்பேன். என்ன செஞ்சு குத்துக்கோல உனக்கு அம்மா அப்பா வெளியே போவோம் சரியா? இதோ ஒரு வீடியோ பார்த்தனே. மனசாட்சி கெட்டவனே, காரி எல்லாம் தூன்னு மூஞ்சி துப்புங்க பாப்பா. எத்தனை வீடியோ போட்டிருக்கிறேன் நானு. கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு நான் செஞ்சே கொடுக்கல. செருப்பால அடிப்பேன். 3 நாள் செஞ்சு கொடுத்தேன் நானு. நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அமிச்சேன் தானே. இல்ல அதுதான் சொன்னேன். அதை பார்த்து தான் நான் சொன்னேன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிச்சேன்னு. இல்ல போவோம் அவன் இப்போ வந்து சும்மா விளாடுறான். ஆனா அவனுக்கே தெரியும் நம்ம ஊருக்கு வந்தா அக்கா ஆண்டி எல்லாரும் இருப்பாங்க, பெங்களூருக்கு வந்தா ஃபுட்டுங்க எப்படி இருக்கும்னு அவனுக்கே தெரியும். ஏன் நானே லாஸ்ட் டைம் வெள்ளுள்ளி கபாப் செஞ்சு கொடுத்தேன். வெள்ளுள்ளி கபாப் சூப்பரா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்க எங்கே டின்னர் முடிச்சிடலான்னு பிளான். ஏன்னா நம்ம சீக்கிரம் போனா நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க வெளியே. மத்தியானம் உள்ள சாப்பாடு கொடுக்கும் போதே நம்மகிட்ட ஒன்று சொன்னாங்க, ஈவினிங் வெளியே போறீங்க, வெளியில சாப்பிடாம இங்க வந்து நைட் டின்னர் சாப்பிடுறது தெரிஞ்சிச்சு. நீதான்ப்பா நான் இல்லப்பா. இல்ல ஆக்சுவலா யார் தரமா இந்த பிளான் வெளியே சாப்பிடுறது கேக் வெட்ட. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பிளான் என்னன்னா நம்ம எவ்வளவு டிலே பண்ணுவோம். அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிக்கிற வெளியே. இப்போ நம்ம சீக்கிரம் போக முடியும், போய் டின்னர் அங்கேயே வீட்டில் கூட சாப்பிடலாம். பட் என்னன்னா கொஞ்சம் நம்ம லேட்டா போனோம்னா நம்ம கேட்கற போயிட்டு கரெக்டா பண்றாரு ஃப்ரெண்ட்ஸ். கால் இருங்க கொஞ்சம் பேசிடலாம். இருப்பாங்க போல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் மோனாக்கு சொல்லிட்டே இருங்கனேன். நானே சொல்லிட்டு தான் இறங்கினேன், அப்பா கொஞ்சம் ஏத்துங்க விட்டுங்கப்பா அப்படின்னு. உடனே மோனா மேல எல்லாத்தையும் விட வேண்டியது. இல்ல பட்டன் நமக்கு கீ இருந்தாதான் ஓபன் ஆகும். ஆன் ஆகாது. இது இருந்தாதான் ஆன் ஆகும். கீ நாட் டிடெக்டட். இது மட்டும் ஆன் ஆகும். ஆனா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா கியர்ல எனக்கு ஒரு டவுட். இப்போ கார் கீ காருக்குள்ள இருந்தாதான் கார் ஓபன் ஆகும். இல்ல அது நான் அப்படியே ஆகாது, லாக் ஆகாது. ஓகேவா? இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, ஒருவேளை கார் சாவி எங்கேயா தொலைச்சிட்டோம், ஸ்பேர் கீ கூட போட்டு ஓபன் பண்ண முடியாதா? ஓபன் பண்ண முடியும். எப்படி? அது ஒரு ட்ரிக்ஸ் நான் வந்து ஜான் பிளாக்ஸ்ல சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஆல் சாட்டிஸ்ஃபைடு. மோஸ்ட்லி நீ மௌலிய கேளு. ஏன்னா நம்ம ஊர்ல ஏதோ வாங்கல, நாங்க சொன்ன மாதிரியே மௌலிக்கு வந்து அங்க செட் ஆகுது. பிராண்ட் தான் பாக்குறது மௌலி. இங்க கூட பிராண்ட் தான் பாத்துருந்தா பையன். மௌலி தான் கேட்கணும் நீ. அந்த கடை தான் பாக்கலாம் கரெக்டா கடல மாட்டுச்சு. சோல் ஸ்டோர் தானே ஆக்சுவலா மௌலி. இங்க வந்து சின்ன அவுட்லெட், இது பெங்களூர்ல அப்படியே ஒரு மாளிகை மாதிரி இருக்கும். பெங்களூர் மால்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்க இதோட கலெக்ஷன் அதிகமா தான் இருக்கு. நான் நோட் பண்ண வரைக்கும் நைட்டி ஷூ நான் பார்த்தேன். நான் அங்க இருக்கிற கடையெல்லாம் அங்க பாக்கும்போது இங்க 3 ஸ்டோரை சேர்த்துன மாதிரி அங்க ஒரு ஸ்டோர் இருக்கு. ஆமா, நிறைய இருந்துச்சு கலெக்ஷன். இப்ப நீ சோல் ஸ்டோர் நான் இங்க இப்ப பார்த்தல சின்னது. ஏன்னா ஒரு நீங்க சாரா பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? ஒரு ஸ்டோர் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர்ல அப்படியே ஒரு எல் ஷேப். இது நானாவல. இப்ப சொல்லு. நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா சாரா நம்ம பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு எல் ஷேப்ல ஒரு ஃப்ளோர்ல ஒரு கால்வாசி ஃபுல்லா இருந்துச்சு. இந்த வழியா லெஃப்ட் ரைட் அது கரெக்ட் தான். ஸ்ட்ரைட்னு சொல்லுச்சு. அதனால பெங்களூர்ல கலெக்ஷன் நிறைய தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆக்சுவலா ஒரே மாதிரி ரெண்டு எடுத்துக்கறோம்ல ஒரு மாதிரி. இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு ரெண்டு எடுத்தோம். அது பேர் ஒரு டி-ஷர்ட் ஒரு மாதிரி, அப்புறம் இன்னொரு டி-ஷர்ட் நானே ஒரே மாதிரி எடுத்துறோம். ஆமா, அது எங்க அம்மா பாவம் தூங்க போயிட்டாங்க. அவங்க கால்ல விழணும். நான் போயிட்டேன் ஒரே சட்டை பூச்சு குத்துருமா அப்படின்னு. மோனா பாத்தீங்கன்னா சட்டை வாங்கி இருக்கு. எப்படி சொல்றது, போஸ்டர் எல்லாம் ஒட்டுவாங்கல்ல, அந்த மொத்த போஸ்டர் சட்டையில ஒட்டணும். சோல் ஸ்டோர்ல தான் வாங்கி இந்த மோனா கூட. அதான் போஸ்டர். சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சோல் ஸ்டோர்ல வந்து நான் ஆன்லைன்ல வாங்கிக்கிறேன் ஸ்டார்டிங்ல. ஓகே, அதுக்கப்புறமா இப்பதான் ட்ரை பண்றேன் டைரக்டா வந்து. பட் இந்திரா நகர்ல சோல் ஸ்டோர்னு ஒன்னு இருக்குது அங்க. ஓகேவா? செம்ம பெருசு. அந்த பப் கடை இருக்கும். அந்த ரோடு தான். சோ அங்க போனீங்கன்னா கீழே மேல அந்த பக்கம் பின்னாடி ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பெரிய கடை, அது பெரிய அவுட்லெட். அது நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா அங்கே நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம்.
சோல் ஸ்டோர் எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷாப்பிங் பண்ண காரணமே என்னன்னா, நாங்கெல்லாம் நாளைக்கு வந்து ஊருக்கு போறோம். ஓகே, சொல்லிடலாமே எங்க போறோம்ட்டு. வேளாங்கண்ணி தான் சொல்லலாம், அதுல என்ன ஆகுது. சோ நம்ம வந்து ஃபேமிலியா வேளாங்கண்ணி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மாமாவுக்கு வந்து அவர் பிறந்த நாள் அன்னைக்கு வந்து மாதாவை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாரு. மோனா பர்த்டே டைம்க்கு நமக்கு வந்து அந்த இது கிடைக்கல, சான்ஸ் கிடைக்கல போறதுக்கு, ஸ்கிப் ஆயிடுச்சு. அதனால இப்போ ரொம்ப ஆசைப்பட்டதுனால ஓகே இந்த டைம் நம்ம போலான்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சுவலா இந்த பிளான் தெரியாது அவருக்கு. நீங்க வந்து இந்த பிளான் மாமா இது பேபி மேல பாத்திருப்பீங்க, கேக் செலிப்ரேஷன் அந்த இதெல்லாம் பாத்தீங்கல்ல, அது மட்டும் தான் தெரியும். இது நாங்க பசங்களா என்ன பண்ண போறோம்னா நைட்டு போயிட்டு அவருக்கு தெரியாம சர்ப்ரைஸ் பண்ண போறதா இப்ப பிளானே இன்னைக்கு. அதுதான் இப்ப கேக் வாங்க போயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேக் ஷாப் முன்னாடி வந்து நின்றுருக்கோம். கேக் வாங்கலாம் இப்போ. இல்ல நான் எழுதி தட்டா? ஏன் வேற என்ன எழுதுறியா? என்ன எழுதிக்கிறேன் என்ன ஓப்பன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹாப்பி பர்த்டே டு டாடின்னு எழுத சொன்னா இது என்ன எழுதுது? நான் எழுதிட்டு காட்டுறேன். சரி ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாக்கோ கேரமல் அதை ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஓகே சூப்பர், நான் பார்த்துட்டேன், ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டேன். சூப்பர் குஷ் ஆகிடுவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து 12 o'clock கரெக்டாக போய் டேடிக்கு வந்து செலிப்ரேட் வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.